ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் ரெடியா நம்ம கார்டன் பார்க்குறக்கு? நம்ம கார்டன் வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் லாங்காக தாங்க எடுத்துருக்குறேன். இந்த லாங்காக போகிறதுனால ப்ளீஸ் தயவு செஞ்சு பாதியில் கட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுலேயும் நான் வந்து இன்னும் நிறையா எடுக்கலை. நம்ம செடிங்க ஃபுல்லாக எடுக்கலை. ஒரு பக்கம் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், ஒரு பக்கம் உள்ளதில் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கிறேன். சரி, அதையும் பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கார்டன் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ மொட்டு வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க, மீதியெல்லாம் வைக்கலை. நிறையா கிளை வந்து மொட்டு இல்லாமல் தான் நிற்கிது. அப்படியே வரும் ஒன்று ஒன்றான்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நித்தியமல்லி பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே பூக்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இந்த பூக்கள்லாம் பறிக்கிறதே இல்லை, அப்படியே செடியில் விட்டுறது, செடியிலே பூத்து அப்படியே கொட்டி போகுது. இன்னும் நம்மளுக்கு வந்து நிறையா கிளை வச்சு நிறையா இருந்ததாக பறித்து ஏதாவது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் இருக்குது, பாப்பாவும் வைக்க மாட்டாங்க. ஸோ அது நாங்கள் வந்து அவ்வளோவா பறிக்கிறதில்ல, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூச்செடி நல்ல பதியம் போட்ட செடி எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு பாருங்கள். அதில் ஒரு கொத்து பூ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடி நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க, பூவும் வச்சுருக்குறாங்க பாருங்கள். நான் அந்த பூவை காமிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள். கிளைங்க வந்து அப்படியே தட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி கிளை அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தடுக்குது, அதுக்கு வந்து பார்க்க முடியாமல். அப்புறம் இது வந்து அவரை செடி எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டாங்க. இருக்கிறதுலே இந்த செடி தான் நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்குது. வளர்ந்தது மட்டும் இல்லை, மொட்டு வச்சுருக்கு. நிறையா மொட்டு, நிறையா நெல்லை ஓரளவு மொட்டு வச்சுருக்குது. அப்புறம் நல்லாவே வளர்ந்துருக்குறாங்க. நம்ம அரளிப்பூ செடி வளர்ந்து மொட்டு வந்தாச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக மொட்டு வந்துருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது இல்லையா? இது வந்து பூத்தாதாங்க தெரியும் என்ன கலர்னு. ஏன்னா 2 கலர் பதியம் போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து நல்லா பதியம் வந்து இப்போ எடுத்து வச்சு இவ்வளோ பெருசாக வந்து நம்ம மொட்டு வச்சுருக்குது. பிங்க் கலர், ரெட் கலர். இதில் வந்து என்ன கலர்ந்தெல்லாம் பூத்தா தான் தெரியும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோஸு பார்த்திங்கன்னா செம்ம துளிர். லாஸ்ட்டாக நம்ம என்ன உரம் கொடுத்தோம்? வாழைப்பழத்தோல் நல்லா அரைச்சி லிக்விடாக கொடுத்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு துளிர் எடுத்துருக்குது. கல்கத்தா ரோஸ் டபுள் கலர். முள் குத்திடுச்சிங்க கையில். அவ்வளோதான். முள் வந்து இதில் ரொம்ப பொடி பொடியாக நிறையா இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா வெளுத்தே போயிடுச்சு, நாங்கள் பறிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது, ஆனால் எதல் கொட்டலை. அவ்வளோ அருமையாக இருக்குது, அப்படியே கொட்டாமல். நம்மளோட பூக்களில் இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கீழே டக்குன்னு கொட்டாது, எதல் கொட்டாமல் அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. இது ஒன்று ரெட் கலர் ரோஸு, எல்லாமே ஆரஞ்சு கலர் ரோஸ் கூட பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்திருக்குங்க. ஒயிட் கலர், இது ஒயிட் கலரும் நல்லாவே துளிர். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் துளிர் நல்லா எடுத்து மொட்டுக்கள் வர ஆரம்பித்தாச்சு. அருமையாக இருக்குது. இதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கமும் அப்படி தான் நிறைய மொட்டு பூக்கள் தான் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா திப்பிலி செடியில் உரமே கொடுக்காம ஒரு செடி நல்லா காய்க்குதுன்னு சொன்னால் இந்த திப்பிலி செடியை தான் நான் சொல்லுவேன். இந்த செடிக்கு நான் வந்து எப்போவுமே அந்தளவுக்கு உரம் கொடுக்குறது இல்லை. எல்லா செடிக்கும் கொடுப்பேன், இதுக்கு வந்து அந்தளவுக்கு கொடுக்குறதில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பச்சை மிளகா ஒரு தடவை காமிச்சு நான் பார்க்கவே இல்லை. 3 காய் போட்டிருக்குது, பச்சை மிளகா வந்திருக்குது, நிறைய பூக்கள் இருக்குதுன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 3க்கு மேலே நம்மளுக்கு இதில் வந்து காய் வரல. பார்த்திங்கன்னா செடி ஒரு மாதிரியாக சுருங்கி இதெல்லாம் வந்துடுச்சு. மொட்டுக்கள் இருக்க தான் செய்து. இப்போ மறுபடியும் பூத்துருக்குறாங்க. சரி, பார்க்கலாம் காய் வருதான்னு. அந்த 3 காயும் இன்றைக்கி பறிச்சாச்சுங்க பிரியாணியில் போடுறதுக்கு. அர்ஜென்ட்டுக்கு நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை. சரி, நம்ம செடியில் தான் இருக்குதுன்னு ஓடி போய் செடியில் பறித்து கொண்டாந்து சமைச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரை செடியில் பூவே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இதில் இந்த அவரை செடி பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு போகாது. எறும்பு வராமல் தடுக்கணும். அப்படின்னா வரும் பாருங்கள். அந்த எறும்பு, அந்த கட்டை எறும்பு போய் நம்மளுக்கு சின்னதாக ஒரு பூச்சி வச்சுருக்கு பாருங்கள். அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சதுன்னா ரொம்ப டேஞ்சர்.
அது வந்து இப்போ நம்மளுக்கு இதில் வருது. சின்னதாக கொஞ்சமாக வரும்போதே வந்து நம்ம அதை வந்து எடுத்துடணும். ஏதாவது பண்ணணும் அதுக்கு. ஏதாவது பண்ணணும்னா தான் பார்த்திங்கன்னா நல்லா இதுக்கு முக்கியமாக என்ன உரம் இது என்ன பண்ணலான்னா, சாம்பல் இருந்ததுன்னா அடிச்சு விடலாம். ஆனால் நம்ம தான் அடுப்பே பற்றிக்கிறது இல்லையே. அப்புறம் எங்கேருந்து சாம்பல் வரும்? நம்ம கேஸை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அடுப்பே பற்றிக்கிறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பதியம் போட்ட செம்பருத்தி என் ஃப்ரெண்டுக்காக பதியம் போட்டு வச்சுருக்கேன் இந்த கேனில். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்னு. வந்து இப்போ வந்து இது மொட்டு வச்சு நேற்று வந்து இதில் பூ பூத்தாச்சு. ஏற்கனவே பூத்துருக்குது, சின்னதாக இருக்கும்போதே ஏற்கனவே பூத்துருக்குது. அதுவும் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போவும் பூ பூத்துருக்குது. கொடுக்க போகிறேன், கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் இனிமேல். அதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கலரு கனகாம்பரம் நிறையா பூத்தாங்க. பூத்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே காஞ்சி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டோம்னா தான் இன்னும் நம்மளுக்கு துளிர் வரும். பார்த்திங்கன்னா துளிர் வருது, வந்து பூ வச்சிடுது. சும்மா ஒரு 2 இலை விடவும் வந்து துளிர் வச்சிடுது, நம்மளுக்கு மொட்டு வந்துடுது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ செடி அப்படியே தான் சின்னதாகவே இருக்குது. பூக்கள் இதுக்கு பஞ்சமே இல்லை. மஞ்சள் கலரு கனகாம்பரம் அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, அது வந்து தங்கச்சிக்காக ரெடி பண்ண மஞ்சள் கனகாம்பரம் கொடுக்கல இன்னும், அப்படியே தான் இருக்குது. இது வந்து சாமந்தி. இந்த சாமந்தி அந்த சாமந்தி கூட இருக்கும்போது அப்படியே தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சோன்னா சூப்பராக வந்துருக்குது. இது வந்து சங்குப்பூ செடிங்க. பாவம் எடுத்து வைக்கணும்னு அப்படியே வச்சுருக்கிறேன், எடுத்து வைக்காமல். நானும் ஒரே சோம்பேறி ஆகி போயிட்டேன். நான் வர வர செடிங்களை கவனிக்கிறது இல்லை, இப்படியே தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? சரி, என்னைக்காவது ஒரு நாள் இறங்குனேன்னா அப்போது 1 ஹவர் 2 ஹவருக்கு நம்ம கார்டன் வேலை தான் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே சூப்பராக இருக்கிறாங்க. அப்புறம் அவரை செடி, அந்த செடியில் வச்சுருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதிலெல்லாம் பூச்சி வரல. கீழே இருக்கிற செடிங்கள்லாம் எதுலேயுமே பூச்சி வரல. பார்த்திங்கன்னா இதுலேயும் எல்லாமே மொட்டுக்கள் வந்துடுச்சு, சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் எல்லா செடியும் சூப்பராக இருக்கிறாங்க. இதுவும் அவரை செடி தான். இதுவும் நல்லா வளர்ந்துருக்குறாங்க. வளர்ந்து பார்த்திங்கன்னா சாஞ்சி கிடக்குது. அதுக்கெல்லாம் வந்து குச்சி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை செடி சூப்பராக நிற்கிறாங்க. சாமந்தியில் அந்த ஒரு கிளை தான் அவங்க வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரை பாருங்களேன், மாடிக்கு பாதி தூரம் எழுந்து போனது மாதிரி அப்படியே வளர்ந்து போயிட்டாங்க. ஃபுல்லாக அவ்வளோ மேலே போயிருக்குது வளர்ந்து. எப்படி தான் அவ்வளோ வளர்ச்சி ஒன்றும் புரியல. இன்னும் பார்த்திங்கன்னா அது இன்னொரு செடி இருக்கிற தொட்டிக்குள்ளே தான் நிற்குது, தனியாக இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளையில் மட்டும்தான் வந்து மொட்டு இருக்குது, மீதி கிளைங்கள்லாம் இல்லை. நம்ம இன்னும் உரம் கொடுத்தா தான் அவங்க வந்து எல்லா கிளையிலையும் மொட்டு வைப்பாங்க போல். சரி, பார்க்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி. உடச்சி விட்ட பிறகு துளிர் வராமல் இருந்தது, இப்போ மறுபடியும் வருது, துளிர் வந்து கொண்டு இருக்கிறது. வந்து மொட்டு வைக்குதா பார்க்கலாம். அப்புறம் இருவாச்சி மல்லி இருக்கிறாங்க. ஒரு 3 பூ இருக்குது, மொட்டுக்கள் இருந்தது, நம்மளுக்கு பூத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து மொட்டுக்களும் இப்போ வரல, துளிரும் வரல. மல்லி செடிங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை எப்போவுமே இப்படி தான் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, இந்த பக்கம் வந்து நிழல் தாங்க படுது, வெயில் வரல. வெயிலான இடத்துல எடுத்து வச்சோம்னா தான் ஓரளவு செடிங்கெல்லாம் நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா மரம் இருக்குது, ஒரு வேப்ப மரம், அதனால் ஒரே நிழல். பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு பாருங்கள், 2 இதழ் எவ்வளோ பெருசு பெருசாக எடுத்துருக்குதுன்னு. அப்புறம் இது வந்து ரோஸ் செடி தான், கீழே அடியிலேருந்து துளிர் வருது பாருங்கள். இது பட்டன் ரோஸ், ஆரஞ்சு கலர் பட்டன், அடியிலேருந்து வராங்க. வெற்றிலை எடுத்து வச்சது சூப்பராக தலை நிற்கிறாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் நிழல் இருக்குது. இந்த நிழல் வந்து நம்ம வெயில் வர மாதிரி வைக்கணும். இங்கே சூரியன் வந்து எனக்கு இதில் ஸ்ட்ரெயிட்டாக படும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அதில் ஒரு பெரிய மரம் வளர்ந்து போச்சு வெளிப்பக்கமாக, அது வந்து நிழல் தான் கொடுக்குது. இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய நிழல் தான் வருது. இது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, எல்லாம் ரோஸ் பூ எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்து தான் நிற்கும். இந்த பக்கம் வந்து ரோஸ் செடி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஹைட்டு, எல்லாமே பூக்கள் தான். பூக்கள் வந்து பறிக்கலை, அப்படியே தான் இருக்குது. இந்த பூ பாருங்களேன், ஆரஞ்சு கலர் பூவு. பார்த்திங்கன்னா இதில் மொட்டு பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்துருக்குது. பூ வந்து அது பெருசாக வரல.
இது பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மொட்டு இருக்குது. 2 இது பாருங்கள் 2 ஒரு 4 பூ மொட்டு இருக்குது. இது போல் கொத்தா மொட்டு வச்சுருக்குதா. அப்புறம் கீழே நம்மளுக்கு அடியில் இருந்து வர்ற துளிரும் வந்து நல்லா மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு துளிரில் கொஞ்சம் தான் வந்திருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நிறையாவே இருக்குது. இன்னொரு துளிரில் இன்னும் வந்து மொட்டு வரல. அது வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து தான் வைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா இன்னும் நிறையாவே நம்மளுக்கு வந்து மொட்டு வைக்கும். இது கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே மொட்டு வந்துடுச்சு. இந்த கிளையில் வந்து அந்த அளவுக்கு மொட்டு வரல இன்னும். பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம செடிங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அருமையாக எல்லாமே துளிர் வந்திருக்கிறாங்க. நான் வந்து 2 வாரத்துக்கு மேலவே இருக்கும் நான் கொடுத்த அந்த உரம் வாழைப்பழத்தோல், அது மட்டும்தான் கொடுத்தேன், வேறு எதுவும் கொடுக்கல. பார்த்திங்கன்னா அருமையாக சூப்பராக வந்திருக்கிறாங்க. பாருங்களேன், தாஜ்மஹால் ரெட் ரோஸ்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச கலரே வேறு தாங்க. இந்த கலர் கிடையாது. ஆனால் ரெட் ரோஸும் பிடிக்கும். ஆனால் எல்லாத்த விட சூப்பராக எனக்கு வந்து பிடிச்ச கலர்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர்னாலே மங்களகரமாக சூப்பராக இருக்கும். ஆனால் பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுக்கு எல்லா கலரை விட. எல்லா கலர் கூடவும் நீங்கள் வந்து எல்லோ கலர் வச்சு பாருங்களேன், உங்களுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இந்த பூவெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதில் வந்து கனகாம்பரம் எல்லோ கலர் கனகாம்பரம் இருக்குது பாருங்கள். அதை பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டபுள் கலர் அந்த கலர் இந்த கலர்னு எவ்வளோ வந்தாலும் எல்லோ கலரை தவிர எந்த கலரும் எனக்கு பளிச்சுன்னு தெரியாது. எல்லோ கலர் தான் பிடிக்கும் எனக்கு. ரொம்ப ரொம்ப பிடித்த கலர் எல்லோ கலரில் ரோஸாக இருக்கட்டும், எந்த பூவாக இருந்தாலும் வந்து அழகு தான். உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரோஸ் செடியில் இருக்கட்டும், எந்த பூக்களாக இருந்தாலும் எந்த கலர் உங்களுக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.